வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் கடந்து வந்த பாதையில் ஒரு நாள் அதிகாலை 4:30 மணிக்கு வழக்கம் போல என்னோடு நடை பயிற்சியில் ஈடுபடும் தமிழகத்தின் இனிய நண்பர் ராஜேந்திர சோழன் அவர்கள், சார் நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் சொல்கிறீங்களா, இதை பதிவு செய்யுங்கள் என்று ஒரு விளையாட்டாக சொன்னார். அதை நான் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து இந்த நிகழ்வை உங்கள் சிந்தனையாக மலரச் செய்தேன். உங்களுக்கு தெரியும், மே 23 ஆமைகள் தினம். ஆமைகள் மெதுவாகத்தான் நகரும், ஆனால் அதன் அறிவு கூர்மையால் முயலையே வென்றது. அதுபோல மே 24 2024 ஆரம்பித்த இந்த உங்கள் சிந்தனை இன்று மிகச்சிறந்த வரவேற்பை பரவலாக உலக அரங்கில் இடம்பெறுகிறது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இந்த நிகழ்வை அன்று தொட்டு பல ஆக்ககரமான கருத்துக்கள் கூறி நம்மை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கு இந்த தருணத்தில் மனமோந்த நன்றி. குறிப்பாக பிளித்தா உரிமையாளர் தன்ஸ்ரீ ரமேஷ், விக்டர், ஆசிரியர் விக்டர், ஆசிரியை திருமதி மகேஸ்வரி, பழம்ரோசா தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர், குவாங் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி மகேஸ்வரி, சென்டோசா தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர், தலைமை ஆசிரியர் மன்றத்தின் துணைத் தலைவர் ஐயா தமிழரசு, டாக்டர் ரிஷிகுமார், டாக்டர் அருள்நாதன், திருமதி ஆரோக்கிய மேரி, டாக்டர் ராஜகோபால், என் இனிய நண்பர் திரு சூர்யா, பனாங்கு ஐயா ராஜமாணிக்கம், ரவாங்கின் முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் குமரன், சேகரன், தொழிலதிபர் புத்ரி டத்து சிவம், டத்து ஸ்ரீ குமரேசன், காப்புறுதிச்சுடர் ஆசு மலையரசன். இந்த நிகழ்வு ஒரு போஸ்ட்மார்ட்டம் செய்யணுன்ற ஒரு வழிகாட்டலாக கூட அவர் இருந்திருக்கிறார். இப்படியாக பல பேர், நம்முடைய முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து காந்தன், பினாங்கு ஆட்சி குழு உறுப்பினர் டத்து ஸ்ரீ சுந்தரராஜு, பத்திரிகை நண்பர்கள் டத்து ராஜன், அன்பு நண்பர் BR ராஜன், வித்யாசகர், கு தேவேந்திரன், இப்படி பல்வேறு நிலைகளிலும் நல்ல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். டீன் ஜெவலஸ் டத்து சிராஜுடீன், RTM அப்துல்லா, இப்படி இந்த பட்டியலை நீளும். அது மட்டுமல்ல, என்னுடைய முன்னாள் மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள், அரசியல் தலைவர்கள், இப்படியான பல்வேறு தரப்பினரும். இந்த ஸ்ரீலங்காவில் கல்வி இயக்குனர் ஐயா ஹரியரன், மாணவர் நலன் ஆலோசகர் ஐயா ஜெகன், அப்புறம் என் இனிய நண்பர், அங்கு போய் நான் நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவதற்கு பக்கபலமாக இருந்த ஐயா ஈஸ்வர ராஜா, அப்புறம் என் இனிய நண்பர் மனு, ஸ்ரீலங்காவில் கேமா மாளிகையை வச்சு நடத்துகிறாரு. இப்படி சிங்கப்பூர் நண்பர்கள், மியான்மார் நண்பர்கள், கனடாவில் உள்ள நண்பர்கள், யூரோப்பில் உள்ள நண்பர்கள், இப்படி உலக முழுவதும் பல்வேறு தரப்பினர் தங்களது வற்றாத ஆதரவினை வழங்கி வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு சில விஷயங்களாவது பயனாக இருக்கும் என்றால் அது யான் பெற்ற பேராக நான் நினைக்கின்றேன். அதாவதுங்க, இவ்வளவு விஷயங்களையும் தகவல்களையும் தரவுகளையும் நான் கொடுப்பதற்கு ஒரே காரணம் நிறைய வாசிப்பது தான். ஒரு நாளைக்கு நான் குறைந்தது 2 மணி நேரம் வாசிக்கும் பழக்கம் உள்ளவன். ஆக இத்தகைய நல்ல பழக்கத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த ஆண்டு இறுதியில் உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களது அன்பு சகோதரனாக. வாசிக்கும் சமுதாயம் தலை நிமிரும். நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்தால் உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக வாசிக்க ஆரம்பிப்பார்கள். ஆக செய்வோமே, வாசிப்போமே என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வாரம் மேலும் இது போன்ற ஒரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சுபமைன் டைனமிக் தன்முனைப்பு பேச்சாளர் மு. கணேசன்.